சிறுகதையொன்றை பார்க்கலாமா? அன்பு பரிசு. அந்த முதியோர் இல்லத்தின் வெராண்டாவில் அமர்ந்திருந்தார் மாணிக்கம். கையில் ஒரு பழைய கருப்பு வெள்ளை புகைப்படம். அதில் ஒரு சிறுவன் சிரித்து கொண்டிருந்தான். அன்று ஞாயிற்றுக்கிழமை. மற்றவர்களுக்கு அது விடுமுறை நாள். ஆனால் மாணிக்கத்திற்கு அது எதிர்பார்ப்பு நாள். மாதம் ஒரு முறை அவரது மகன் ரகு வந்து பார்த்துவிட்டு போவான். மணி 2 தொட்டது. ஒரு விலையுயர்ந்த கார் வந்து நின்றது. அவசரமாக உள்ளே வந்தவன், அப்பா நல்லா இருக்கீங்களா? இந்தாங்க உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸ், அப்புறம் புது ட்ரெஸ் என்று ஒரு பையை நீட்டினான். நல்லா இருக்கேன் ரகு, உட்காரு. பேரன் எப்படி இருக்கான் என்று மாணிக்கம் மெதுவாக கேட்டார். ரகு தனது கடிகாரத்தை பார்த்தபடி, அவன் நல்லா இருக்கான்பா. அவனுக்கு இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு, அதான் வேற இல்லை. அப்பா, அடுத்த வாரம் ஆபீஸில் ஒரு பெரிய மீட்டிங் இருக்கு. நான் சிங்கப்பூர் போகிறேன். அடுத்த மாதம் வர முடியாது, பார்த்துக்கோங்க என்றான். மாணிக்கத்தின் முகம் லேசாக வாடியது. ஆனால் அதை மறைத்து கொண்டு, சரிப்பா, வேலையை ஜாக்கிரதையாக கவனி என்றார். 10 நிமிட பேச்சிற்கு பிறகு ரகு கிளம்பினான். கார் மறையும் வரை அவர் பார்த்து கொண்டே இருந்தார். அருகில் இருந்த மற்றொரு முதியவர் நாராயணன் கேட்டார், என்ன மாணிக்கம், பையன் வந்தான், ஆனால் நிமிஷத்தில் கிளம்பிட்டானே, என்ன அன்பு இது? மாணிக்கம் மெலிதாக சிரித்தார். அவன் கொடுத்த இந்த இனிப்பிலையோ துணியிலையோ என் மேலே இருக்கிற அன்பு இல்லை நாராயணன். அவன் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் எனக்காக இந்த 10 நிமிஷம் ஒதுக்கி வந்தான் பார்த்தீங்களா? அந்த நேரம்தான் அவன் என் மேலே வச்சிருக்கிற அன்பு. அன்பு என்கிறது மற்றவங்களுக்கு கொடுக்கின்ற விலை உயர்ந்த பொருள் இல்லை. நாங்கள் மற்றவங்களுக்காக செலவழிக்கின்ற நேரம்தான் என்றார். மாலை வெயில் மெல்ல மறையத் தொடங்கியது. மாணிக்கம் அந்த புகைப்படத்தை தடவியபடி மனநிறைவோடு தனது அறைக்கு சென்றார். அன்பு என்பது பரிசுகளில் இல்லை, நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்திலும் நேரத்திலுமே இருக்கின்றது.